காலையிலேருந்து நிச்சயமாகவே ஆவியானவர் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கார் நான் விசுவாசிக்கிறேன். என்ன அவர் அசைவாடாமல் வார்த்தையும் வராது, வார்த்தையை கேட்கறதுக்குரிய சூழ்நிலையும் அவர் தான் உண்டாக்கி தரணும். அவர் இங்கே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். இயேசு வந்தது பிறகு என்ன நடக்கும், குறிப்பாக இந்த கடைசி நாட்களில் இந்த எண்ட் டைம்ஸ் என்ன நடக்கும் என்பதை இங்கே ஏசாயா மூலமாக தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. அது இந்த காலகட்டத்துக்கு உரியதாக இருக்கிறது. ஏன்னா நாம் அந்த கடைசி காலத்துக்குள்ளாக வந்து விட்டோம். கடைசி காலம் தொடங்கிருச்சு. அதை ஒரு நாள் தனியாக பிரசங்கம் பண்ணுவோம். அப்படி வாழ்கிற அந்த காலத்தில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு உரிய சத்தியமாக இருக்கிறது. இதில் ஒரு வார்த்தை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். 5ஆம் வசனத்தில் கடைசி பகுதி, ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். சரியான மொழிபெயர்ப்பு, ஜாதிகளுடைய செல்வம் உன்னிடத்தில் வரும். ஆமேன். புறஜாதிகளுடைய செல்வம் உன்னிடத்துக்கு வரும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை இப்படி சொல்கிறாங்க, கடைசி காலத்தில் தேவன் ஒரு பெரிய வெல்த்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறார் என்பதை பல தேவதாசர்கள் சொல்கிறாங்க. அது அவங்களா சொல்லலை, அது வேதத்தை அடிப்படையில் சொல்லப்படுகிறது. நாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காலவெளியிலிருந்து யோசேப்பின் வாழ்க்கையில் தேவன் அதை செஞ்சார். யோசேப்பு ஒரு அடிமையாக இருந்தான், ஆனால் எகிப்து தேசத்தினுடைய முழு செல்வமும் அவன் கையில் கொடுக்கப்பட்டது. அவன் கட்டுப்பாட்டு கீழே வந்துச்சு. அதை எப்படி தேவன் செஞ்சாருன்னு பார்த்தோம் இல்லையா? தேவன் ஒரு திட்டம் வச்சுருந்தார். இது எங்கே ஆரம்பிக்குதுன்னு கேட்டால், ஹீ ஹேஸ் அ பிளான். அவருக்கு ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டம் இயேசுவை மையப்படுத்தினதாக இருக்கிறது. நல்லா ஆழமாக பிடிச்சுக்கிறணும். நான் பெரிய ஆள் ஆகணும், நான் பணக்காரன் ஆகணும், அதை பற்றி இது பேசலை. இயேசு வரணும், இயேசு அறிவிக்கப்பட வேண்டும். இதை சார்ந்தா இருக்கு பாருங்க. பழைய ஏற்பாடு முழுவதும் இயேசு இந்த பூமிக்கு என்ன செய்யணும், வரணும். அதுக்காக தான் உங்களுக்கெல்லாம் பணம். புதிய ஏற்பாட்டு ஆளுக்கெல்லாம் என்னென்ன இயேசு என்ன செய்யப்படணும், அறிவிக்கப்படணும். ஆகவே எது ஃபோக்கஸ்ன்னு கேட்டால் தேவனுடைய திட்டம். அப்போ யோசேப்பின் வாழ்க்கையில் தேவன் தன் திட்டத்தின் அடிப்படையில் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அதை என்ன பண்ணாலும் அந்த கனவை தடுக்க முடியல. என்னென்ன பண்ணாங்க தெரியுமா? நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். வஸ்திரம் உரியப்பட்டாலும், அவன் ட்ரெஸ்ஸை கலத்தாங்க இல்லையா, ஆனால் அப்பா கொடுத்த தரிசனத்தை உரிந்து கொள்ள முடியவில்லை. ஆமென். அவர் உள்ள வச்சிருக்காரு அந்த கனவை, இந்த ட்ரீமை வச்சிருக்கிறார். அந்த பிளானை யாரும் தடுக்க முடியாது. வஸ்திரம் உரியப்பட்டாலும், குழியில் போடப்பட்டாலும், அடிமையாக விற்கப்பட்டாலும், பழி சுமத்தப்பட்டாலும், அவமானம் அடைந்தாலும், சிறையில் இருந்தாலும், அநேகரால் மறக்கப்பட்டாலும் தரிசனம் நிறைவேறும். கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிற அந்த கனவு, அவர் திட்டத்தின் அடிப்படையில், அவர் வார்த்தையிலிருந்து வந்த அந்த ஆசை, அது நிறைவேறும். அதை யாரும் தடுக்க முடியாது. எல்லாரும் சொல்லுங்க. வஸ்திரம் உரியப்பட்டாலும், குழியில் போடப்பட்டாலும், அடிமையாக விற்கப்பட்டாலும், பழி சுமத்தப்பட்டாலும், அவமானம் அடைந்தாலும், சிறையில் இருந்தாலும், அநேகரால் மறக்கப்பட்டாலும் கர்த்தர் எனக்குள்ளாக வைத்த தரிசனம் நிச்சயமாகவே நிறைவேறும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். யாரும் தடுக்க முடியாது, யாரும் தடுக்க முடியாது. தடுக்க அதுக்கு நேரம் தான் போகும். அது அப்படிதான் ஆகும். சரி, இப்போ நாம் இந்த கடைசி செஷனில் இன்னொரு ஆளை பற்றி பார்க்க போகிறோம். ஆபிரகாம் வாழ்க்கையில் வெல்த் டிரான்ஸ்ஃபரை பார்த்தோம், ஈசாக்கு வாழ்க்கையில் பார்த்தோம், யாக்கோபின் வாழ்க்கையில் பார்த்தோம், யோசேப்பின் வாழ்க்கையில் பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் பார்த்தோம். 2 பேர் பெண்ணில் இருக்கிறாங்க. ஒன்று சாலமோன், இன்னொன்று நீங்கள் நானும். ஆமென். பார்க்க போகிறோம். சரியா? சரி, சாலமோன் வாழ்க்கையில் இந்த பாருங்க, சாலமோன் வாழ்க்கையில் வேற லெவல். சாலமோனுக்கு மாதிரி யாருக்கும் நடக்கவே இல்லை. ஏன்னா
யோசேப்பு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா யோசித்து பாருங்க. இப்போ ஆபிரகாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஈசாக்கு எடுத்தீங்கன்னா, யாக்கோப் எடுத்தீங்கன்னா, தனிப்பட்ட விதத்தில் அவங்க பண்ணுற தொழிலில், அவங்க பண்ணுற வேலையில் வெல்த்தை கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமென். ஆனால் யோசேப்பு வாழ்க்கையில் கொஞ்சம் அடுத்த லெவல். எகிப்து தேசத்தினுடைய செல்வம் அவன் கையில் கொடுக்கப்பட்டது. சாலமோனை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, அவன் கையில் கொடுக்கப்பட்ட செல்வம் மாதிரி யார் கையிலும் இல்லவே இல்லையா. சகல ராஜ்யங்களிலிருந்து செல்வம் அவனை நோக்கி வந்தது. ஏன் பார்க்க போகிறோம். எப்படிங்க வந்துச்சு, அதை தேவன் ஏன் அவனுக்கு கொடுத்தார் அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. இது யாருக்கோ என்னமோ பிரசங்கம் பண்ணல. அந்த வசனங்களை வாசிக்கும் போது அதன் அடிப்படையில் நீங்கள் நம்புவீர்கள் என்றால், சில காரியத்தை நான் சொல்ல போகிறேன், அதன் அடிப்படையில் நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால், அதன் அடிப்படையில் நாம் நம்முடைய இருதயத்தை கவனத்தை மாற்றுவோம் என்றால், நம்முடைய ஃபோக்கஸை மாற்றணும்னா, அவங்களுக்கு செய்த கர்த்தர் நமக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறதவாக இருக்கிறார். கண்டிப்பாக செய்வார். அப்போ சாலமோன் வாழ்க்கையில் அதை பார்க்க போகிறோம். இங்கே ஏசாயா 60ஆம் அதிகாரத்திலேயே சாலமோனுக்கு என்ன நடந்ததுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்க. 16ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 60:16. நீ ஜாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களின் முளைப்பாலையும் உண்டு, கர்த்தராய் நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வாய். போட்டிருக்க ஜாதிகளின் பால் அப்படின்னா, ராஜாக்களின் முளைப்பால் அப்படின்னா அந்த தேசத்துடைய பெஸ்ட் ரிச்சஸ், அதான் போட்டிருக்கு. தேசத்தின் கொழுமைன்னு போட்டிருக்கு இல்லையா. உலகத்தில் இருக்கிற அத்தனை ராஜ்யத்தில் இருக்கிற கொழுமையும் எங்கே வந்துருச்சு, சாலமோன் நோக்கி வந்துச்சு. அப்படி கர்த்தர் செஞ்சார். எது நாங்கள் அப்படி பண்ணாரு, நல்லா கவனிச்சுங்க. தேவன் ஒருத்தன் கையில் செல்வத்தை கொடுத்தாருன்னா அதை அவன் பெருக்குவானா, அதை அவன் எதை பயன்படுத்த போறான், அதை நிர்வகிக்க திறமை அவனுக்கு இருக்குதா, அப்படிப்பட்ட குணாதிசயம் இருக்கான்னு பார்த்தானே செய்வார், கொடுப்பாரு. நமக்கு இப்போ தெரியும் இல்லையா, ஒருத்தர் இடத்துல 1 தாலந்தும், வேறு இடத்துல 2 தாலந்தும், இன்னொரு இடத்துல 5 தாலந்தும் கொடுத்தார் இல்லையா. கடைசியில் பார்த்தீங்கன்னா 1 தாலந்து என்ன பண்ணான், புதைச்சு வச்சுட்டான். 2 தாலந்து உள்ளவே வேறு 2 தாலந்து சம்பாரிச்சான். 5 தாலந்து இன்னும் வேற 5 சம்பாரிச்சான். அப்போ அந்த 1 தாலந்தை பிடிங்க என்ன பண்ணாரு, 1 தாலந்து வச்சிருக்கோம் என்ன செய்யல, அது ஐயோ பாவம் யார் பத்த பிள்ளையோ அதை வச்சுட்டு போது விட்டுருங்க அப்படின்னு சொல்லல. அவனை கூப்பிட்டு அவன்கிட்ட இருக்கிறது என்ன பண்ணாரு, சத்தமா சொல்லுங்க, புடுங்கினாரு. அதை புடுங்கி 5 சம்பாரிச்சான்ல, 2 சம்பாரிச்சாரு அதிகமா, அதை பெருக்கினான்ல, அவன்கிட்ட கொடுத்துட்டாரு. நம்ம என்ன செய்வோம், இவன்கிட்ட 4 இருக்கு, அவன்கிட்ட 10 இருக்குது, ஒன்றை வச்சுட்டு விட வேண்டியதானே, இப்படியா பெருக்கிறது. இந்த சிஸ்டம்லாம் கத்தட்ட கிடையாது. அவருக்கு தெரியும் யாருக்கு கொடுக்கணும். எத்தனை பேர் அப்படின்னு சொல்றீங்க. இவன்கிட்ட கொடுத்தா அவன் என்ன செய்வான் அப்படின்னு கத்தர் பார்த்து என்ன பண்றாரு, இப்போ புடுங்கி கொடுக்காரு. எத்தனை பேர் சொல்றீங்க புடுங்கி கொடுப்பாரு. நாமே நிறைய பேர் சும்மா வச்சிருக்கிறாங்க. இங்க நம்ம சபையில் ஜனங்க நிறைய பேர் ஆசைப்படுறீங்க, கத்தர் புடுங்கி தர போறார் இயேசு நாமத்தினால. சாலமோன் வாழ்க்கையில் ஏன் தேவன் சகல ராஜ்யங்களுடைய செல்வத்தையும் கொண்டு வந்து கொடுத்தார் அப்படின்னு நம்ம பார்த்து முடிக்க போறோம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 5ஆம் வசனத்தை வாசிப்போம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிற இடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். சரி, யோசேப்பின் வாழ்க்கையில் வெல்த் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்பாக எங்கே அதை ஆரம்பிச்சிச்சுன்னு கேட்டால், சொப்பனத்தில் அவன் என்ன வாங்க போறான்னு காண்பிச்சார் இல்லையா. இங்கே சாலமோன் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, அவன் எப்படி தரப்போறான்ன்றது எங்கே ஆரம்பிக்குது கேட்டிங்கன்னா, தேவன் அவனை சந்திக்கிறார். நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க உங்கள் பிள்ளைகிட்ட கர்த்தர் இடைபடுவார் என்று? நாம தூங்கிக்கிட்டு இருக்கோம், அவங்களும் கூட தூங்கலாம். ஆனால் தேவன் என்ன செய்ய முடியும், அவங்க தூங்கும் போது அவங்களோட இடைபட முடியும், அவங்களுக்குள்ள உயர்ந்த ஆசைகளை வைக்க முடியும். அப்போ சொப்பனத்தில் பேசுறாரு, கேட்குறாரு, நீ விரும்புகிற இடத்தில் கேளுன்னார். சரி, ஆண்டவர் உங்கள்கிட்ட வந்து நீ விரும்புகிறத கேளுன்னு நீங்கள் என்ன கேட்பீங்க? சில பேருக்கு மண்டையே குழம்பி போயிடும். சில பேருக்கு ஏதாவது டக்குன்னு கேட்டால் ஒன்றுமே புரிய டப்புன்னு நின்றுவாங்க. அப்படியே ஆண்டவர் வந்தாரா, ஏதாவது கேட்டாரு, எனக்கு என்ன கேட்குறதுன்னு அப்படியே. இதில் விஷயம் என்னன்னா, வானத்து பூமி உண்டாக்கினவர் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. நம்ம என்ன செய்வோம், இன்னைக்கு வச்சு செஞ்சிடா, நம்ம என்ன அவரே ஆச்சரியப்படுற மாதிரி அப்படி இப்படின்னு அவரை லாக் பண்ணி நம்ம பயங்கரமானதை கேட்டுறணும். அதை கேட்கலாமா, இதை கேட்கலாமா, அதை கேட்கலாமான்னு ஒரு லிஸ்ட்டு போட்டுருவோம். பிளாங்க் செக். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேளுன்னு சொல்லுகிறார். என்ன கேட்குற வாசிங்க. அதற்கு சாலமோன் என்ன சொல்கிறான்னா, என் தகப்பனாகிய தாவீதுக்கு நீங்கள் ரொம்ப பெரிய கிருபை செஞ்சீங்க, அவன் ஸ்தானத்தை என்ன ராஜா வாக்குனீங்க, எனக்கும் கிருபை காண்பிக்கிறீங்க. இப்போ நான் வந்து போக்குவரவும் அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியலை. ஆனால் என்ன ஆக்கியிருக்கீங்க, ராஜாவாக்கி இருக்கிறீங்க, இப்போ ஒன்று எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். வாசிப்போம். 8ஆம் வசனத்தை வாசிங்க. நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய
உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையிருக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். போதும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு போட்டி. இந்த பழைய காலத்தில் குமுதம் புத்தகத்தில் வரும், விகடன் குமுதத்தில் வரும். ஆமாம், 6 வித்தியாசம். அது மாதிரி இப்போ 8வது வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் பொறுமையாக வாசித்து விட்டு எந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருது என்று சொல்லுங்கள் பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். உமது. கரெக்ட். உமது. உமது வாசிக்கலாமா? இப்போ நான் சத்தமாக அழுத்தம் கொடுத்து வாசிக்க போறேன். கர்த்தர் கேட்கிறாரு, நீ விரும்புகிற இடத்துல கேளுன்னு சொல்லுகிறாரு. நம்மால் கேட்குறான். அந்த கேட்கறதுல எது அதிகம் வருதுன்னு கேட்டீங்கன்னா வாசிப்போம். அவன் சொல்றான், முதல் வார்த்தை நீர் தெரிந்து கொண்டதும். யார் தெரிந்து கொண்டது? கடவுள்கிட்ட கேட்கறதுல முதல் வார்த்தையே நான் வரல. என்ன வந்துச்சு? நீர். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கும் அடங்காததும் லக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையிருக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்துள்ளும். ஏராளமாக இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். அப்ப நீர் தெரிந்து கொண்டதும், நீ தெரிந்து கொண்டு கொடுத்த ஜனம். நான் சம்பாதிக்கல, நீ உங்க ஜனம் நீ தெரிந்து கொண்ட ஜனம். உமது ஜனத்தின் மத்தியில் நான் எங்க இருக்கிறேன்? நீர் கொடுத்த ஜனத்தின் மத்தியில் இருக்கிற உமது ஜனத்தின் மத்தியில். உமது ஜனங்களை என்ன செய்யணும்? நியாயம் விசாரிக்கணும். அவன் கேட்கறதெல்லாம் விரும்புறத கேளுப்பா, எனக்கு அப்புறம் இருக்கட்டுங்க. உங்க ஜனம், உமது ஜனத்துக்கு நான் ஒன்று செய்யணும். உங்க ராஜ்யம். எத்தனை பேர் கவனிச்சுட்டு இருக்கிறீங்க? சரியா? கடவுள் உனக்கு என்னப்பா வேணும், நீ விரும்ப இடத்தை கேளுப்பான்னு கேட்டா அது அவன் சொல்றான், உமது ஜனம் உமது ஜனம் உமது ஜனம் உமது ஜனம். 4 முறை வந்திருக்கு. நீர் தெரிந்து கொண்ட ஜனம். அந்த ஜனத்தை நான் என்ன செய்யணும்? நியாயமா விசாரிக்கணும். அவங்கள ஒழுங்கா நான் என்ன செய்யணும்? நடத்தணும். அதனால எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். கடவுள் அவங்ககிட்ட நீ விரும்புறத என்கிட்ட கேள்ப்பான்னு சொன்னா அவன் சொல்றான், நான் விரும்புறது எனக்கு முதல்ல கிடையாது, உங்க விருப்பம் தான் எனக்கு முதல்ல. ஏன் ராஜ்யம் கட்டப்படுறது முதல்ல கிடையாது, முதலாவது உங்க ராஜ்யம். பாருங்க, சாலமன் காலம் வேற. பல வருடங்கள் கழிச்சு யார் வரப்போறா? இயேசு வரப்போறார். இயேசு அப்ப சொன்னார், முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னார் இல்லையா? அதை பிடிக்கிறாரு. சாலமனோட பெரிய ஞானி யாரு? இயேசு. அந்த விஷயத்தை பிடிக்கிறாரு. இறைவனுக்கு எது முக்கியம் கேட்டா, நான் ஏன் விருப்பம், ஏன் குடும்பம், நான் அதை வாங்கணும், நான் இதை பண்ணணும், ஏன் பெருமை, ஏன் பேரு பெருமைப்படணும், நான் விசாரமாகணும். உமது ஜனம். கடவுளுக்கு எது ரொம்ப பிரியன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு பாருங்க. கர்த்தருக்கு எது யார் ரொம்ப முக்கியம் தெரியுமா? சர்வலோகத்திலையும் பிதாவாகிய எனக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். இயேசு. இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். அந்த இயேசு யாருக்காக கொடுத்தா தெரியுமா? உங்களுக்கு எனக்காக கொடுத்தார். அவருக்கு நாமனா ரொம்ப பிரியம். அதனாலதான் அவருக்கு ரொம்ப பிரியமா இருந்த குமாரனே கொடுத்தார். அப்ப பிதாவாகிய தேவனுக்கு ரொம்ப உயிர் எதுன்னு கேட்டா அவருடைய ஜனங்கள். ஜனம்னா கர்த்தருக்கு உயிர். தம்முடைய சொந்த குமாரன் நிர்வாணமா தொங்க விட்டார் சிலுவையில். நான் சொல்றேன், உங்களை அப்பா நேசிக்கிறார். அவன் நல்லா பிடிச்சிட்டான். கர்த்தருக்கு அவர் ரத்தத்தால் மீட்டு கொண்ட ஜனம் ரொம்ப முக்கியம். அப்போ நான் அவங்க மத்தியில் தான் நான் ராஜா வச்சிருக்கிறபடினால நான் அவங்கள ஒழுங்காக நடத்துறதுக்கு எனக்கு என்ன வேணும்? ஞானமுள்ள இருதயத்தை தாருன்னு கேட்குறேன் பாரு. அப்போ நம்ம சொல்லிட்டு வரோம் இல்லையா, கர்த்தர் யாருக்கிட்ட வெல்த்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, சும்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு போட்டு விடு 2 அப்படி பண்ணுற ஆள் கிடையாது. கர்த்தர் அவர் எதிர்பார்க்கிற குணாதிசயம் இருக்குதா என்று பார்க்கிறார். இவன் பாருங்க எப்படி கேட்குறான், ஞானமுள்ள, சத்தமாக ஞானமுள்ள, சத்தமா சொல்லுங்க, இருதயம். ஞானமுள்ள இருதயம், கீழ்ப்படுகிற இருதயம், உணர்வுள்ள இருதயம், தேவனை நேசிக்கிற இருதயம். வெளியே அப்புறம் எது ரொம்ப முக்கியம்? இருதயம். குணம் ரொம்ப முக்கியம். 1 பேதுருல மனைவிகளை பத்தி போட்டிருக்கு. அந்தப்படி மனைவியிலே உங்கள் சொந்த புருஷர் கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதலா இருந்தால்
பயபக்தியோடு கூடிய உங்களை கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, மனைவி ரசிக்கப்பட்டிருக்காங்க, புருஷன் ரசிக்கப்படலை அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு, நீங்க அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிஞ்சிருங்க. உங்க நடக்கையை பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். போதிக்கவே வேணாமா, மனைவியோட நடக்கையை பார்த்து என்ன செஞ்சிருவாங்களாம், நானும் வரேம்மா சர்ச்சுக்குன்றுவாங்களாம். அப்புறம் போட்டிருக்கு, மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வதாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இராமல். அதெல்லாம் நல்லது தான், நான் காண்பிக்கிறேன், நல்லது தான். ஆனால் அது பெரிய அலங்காரமாக இருக்காம, மயிரை பின்னி இப்படி போடலாமா, எப்படி போட்டுக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது, பிரச்சனை இல்லை, எப்படி வேணால் போடலாம். பண்ணிட்டு பொண்ணு ஆபரணங்கள் ஓகே, நல்ல உயர்ந்த வஸ்திரம் இதெல்லாம் கர்த்தரே தர்றாரு. ஆனால் அது மட்டும் அந்த புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இராமல் அழியாத அலங்கரிப்புமாக இருக்கிற சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. பைபிள் போட்டிருக்கு, அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது. தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது தெரியுமா, நம்ம போடுற நகை கிடையாது, அதை அவரே கொடுக்குறாரு. அவர் பார்வை வெளியேறப்பட்டது தெரியுமா, குணம். அவருடைய சைட், அவருடைய பார்வையில் பார்க்கும்போது கர்த்தர் ஸ்கேன் பண்ணுறாரு. இன்னைக்கு பாஸ்டர் பிரிய என்ன சட்டை போட்டிருக்காரு, பிளாக் கலரில் கோடு போட்டிருக்காரு, சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லு. அவங்க என்ன போட்டிருக்காங்க, அவங்க என்ன ஜுவல்ஸ் போட்டிருக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கல, என்ன வாட்ச் கட்டிருக்காங்க, என்ன ஷூ போட்டிருக்காங்க, என்ன பிராண்ட், கார் என்ன கலர் அதெல்லாம் பார்க்கல. ஒரு ஆளை ஸ்கேன் பண்ணவனே கர்த்தர் நேர இருதயத்தை பார்க்குறாரு. இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே, கொடுக்கிற குணமே, மன்னிக்கிற குணமே, மக்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்ற அந்த ஆசையே, மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் என் வாழ்க்கை, என் தாளந்து ராஜ்யத்துக்காக பயன்படுத்தப்படும் என்ற அந்த ஆசை. அப்படி பார்த்தவொடனே ஆண்டவரே சொல்றாரு, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. அது அக்செப்டபிள் ப்ரேயராக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், ஜெபத்துக்கு போனவனே ஆண்டவரே அது செய்யலை இதை செய்யலை, அப்படி பண்ண மாட்டேங்க இப்படி பண்ணுறீங்க, நான் சர்ச்சுக்கு திறந்து போயிட்டு தான் இருக்கிறேன், எனக்கு அது மாறல இது மாறல, எனக்கு அது வேணும் இது அதுவும், லிஸ்ட்டு ரொம்ப நீளமாக போகுதுன்ற மாதிரி இருக்குது. ஆண்டவர் கரெக்டாக கண்டுபிடிச்சாரு, உன் இருதயத்தில் என்ன நீ விரும்புகிற. பக்கத்து கேளுங்க, உங்கள் இருதயம் கேட்க மாட்டேன்றீங்க, உங்கள் இருதயம் எதுக்காக துடிக்கிறது? இதையும் துடிக்குது இல்லையா, எதுக்காக துடிக்குது? சில பேருக்கு பைபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சவுலுக்கு இந்த சிங்காசனத்தை விட்டுறக்கூடாது பிடிச்சுக்கிறணும். எத்தனை பேருக்கு இருதயம் இயேசுக்காக துடிக்குது? எத்தனை பேர் இருதயம் இயேசுவின் ஜனங்களுக்காக துடிக்கிறது? உங்கள் இருதயம் எதுக்கு துடிக்குதோ அதுக்குத்தான் நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீங்க, அதுக்கு பிறகு நீங்கள் போவீங்க. தேவன் ராஜ்யத்துக்காக இருதயம் துடிக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்கள். தப்பான காரியத்துக்கு உள்ளே வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்போ அர்ப்பணிப்பு உண்டாகாது. இப்போ ஆண்டவர் சொல்லாரு, இது உகந்த விண்ணப்பமாக இருக்குன்னு பார்த்துட்டு, ஆகையினால் தேவன் அவனை நோக்கி ஆண்டவர் சொல்ல பாருங்க, அருமையாக இருக்கு, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும். நீங்கள் உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு விரும்புறது நம்ம 100 வயசு வாழணும். விரும்பக்கூடாதா? சரிதான். நெட்டில் பார்த்தீங்கன்னா அதுதான் 100 வயசு வாழ்றது எப்படி அப்படின்னு. இந்த பழைய காலத்தில் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? அதில் பார்த்தீங்கன்னா அந்த ராஜா பெரிய பணக்காரனாக இருப்பான். அவனுக்கு என்னன்னா அவன் சாகாவர வாங்கணும். அதுக்கு எதையாவது இந்த பலி செலுத்தி பார்த்தது இல்லையா? நான் தான் பார்த்துட்டேன்னா ஒரு மாதிரி என்னை குற்றப்படுத்துறீங்களே, நீங்களும் பார்த்துருக்கீங்களா? சரியா? அவன் போய் ஏதாவது பண்ணி எப்படியாவது நான் எப்படியும் சாகவே கூடாது அப்படின்னு. மம்மி படம்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் என்ன செய்யக்கூடாது, சாகவே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பண்ணுவானுங்க. ஆண்டவரே கரெக்டாக கேட்குறாரு, ஃபஸ்ட்டு விஷயம் கேட்குறாரு. பொதுவாக ராஜா என்ன கேட்பான்னா, நல்லா இருக்கிறோம், நாம் என்ன செய்யக்கூடாது, சாகவே கூடாது. அப்போ கத்த நீ உனக்கு என்ன கேட்கல, உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் இன்னொன்று கேட்போம், உனக்கு என்ன வேணும், அவனை காலி பண்ணுங்க ஆண்டவரே, ரொம்ப தொந்தரவு பண்ணுறியான், அவனை முடிச்சு விட்டுருங்க கதையை. அது ராஜா தான் கேட்பாங்க. எப்போ பார்த்தாலும் யுத்தம் பண்ண வந்துடுறாங்க, ஆண்டவரே முடிச்சு விட்டுருங்க, நீங்கள் எவ்வளோ பேராலும் காட்டுங்க. அப்போ கத்தக்காரு, உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தையின்படியே செய்தேன். நீ என்ன விரும்புறியோ அது உனக்கு ஆக கடவுது. பக்கம் சொல்ல, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது. நம்ம தலையில் எழுதுற கத்தரை கிடையாது, நம்முடைய விருப்பம். பைபிளை வாசிச்சு வாலிபர்கள் சின்ன வயசுல பைபிளை படிச்சு என்ன செய்யணும், தேவனுடைய விருப்பத்தை, தேவனுடைய ஆசையை, தேவனுடைய வாஞ்சையை, தேவனுடைய ஏக்கத்தை
உங்க ஏக்கமா, ஆசையா, வாஞ்சியா, விருப்பமா, திட்டமாக மாற்ற வேண்டும். நீங்க எந்த அளவுக்கு இந்த புத்தகத்துல நேரத்தை செலவழிக்கிறீங்களோ நிச்சயம் தேவன் இடைப்பட்டு உங்க அழைப்பை, உங்களுக்கு வைத்த திட்டத்தை, ட்ரீம் அவர் தருவார், தரிசனத்தை அவர் தருவார். அதுக்கு பின்பு அவங்களை கொண்டு போவார். உன் வார்த்தையின்படி செஞ்சேன், ஞான உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதுல உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியான உனக்கு பின் எழும்புவதும் இல்லைன்ட்டார். ஞானத்தை கொடுத்துட்டார். முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இங்க கவனிங்களேன், சாலமோன் ஞானத்தை கத்தட்ட எதுக்காக கேட்டான்? அவர் ஜனத்தை நடத்துறதுக்காக கேட்டான்ல. ஆண்டவர் பார்க்குறாரு, அப்ப நீ என்ன பண்ற, நீ கிங்டம் ஆஃப் காடை ஃபர்ஸ்டா வச்சிருக்கப்படினால ஒரு லா இருக்குது. யார் யாரெல்லாம் கிங்டம் ஆஃப் காடை ஃபர்ஸ்டா வச்சாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யப்படும்? இருக்கிறதும் போயிடும். அப்படிதானே? இல்ல, என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். இப்ப கத்த சொல்றாரு, ஞானத்தை கொடுத்துட்டு நீ அதான் கேட்ட, நான் அதோ நிறுத்த மாட்டேன். அது என் லா படி ஒத்து வருது. கிங்டம் ஆஃப் காடுக்கு நீ முதல்ல வச்சதுனால இப்ப இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்கள்ல உனக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி ஒன்ன மாதிரி பணக்கார எவனும் இருக்க மாட்டான். கர்த்தர் வார்த்தையை நோட் பண்ணிக்கங்க, உங்க உறவுகள் மத்தியில் நீங்க தான் பெரிய பணக்காரனா இருப்பீங்க. ஆமென். கர்த்தர் உயர்த்தி காண்பிப்பார். ஜாதி அந்த சாதி சொல்ல, உங்க ஜாதியில் உங்க கூட்டத்தில் மத்தியில் கர்த்தர் உங்களை உயர்த்தி காண்பிப்பார். நாட்கள் வருகிறது. சபைக்கு உண்மையாக வர்றேன், தொடர்ந்து வாங்க. பிள்ளைகள் ஏழையாக இருக்க போகிறதே கிடையாது. பெரிய ஆழமான திட்டங்களை கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்காக வச்சிருக்கிறாரு. இது சீட்டு குலுக்கி போட்டு பண்ணுறது கிடையாது. நான் 6 மாதம் வந்தேன், அது நடக்கலை. இது வாழ்க்கை. இயேசு எனக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார் இல்லையா, நான் என் வாழ்க்கை அவருக்கு அர்ப்பணிக்கிறேன். சபைக்கு தொடர்ந்து வரப்போகிறேன், ஞானசாரம் எடுக்க போகிறேன், தசபாகம் விதைக்க போகிறேன், முடிஞ்ச அளவுக்கு ஊழியம் செய்ய போகிறேன், மற்றவங்களை இயேசு பற்றி சொல்ல போகிறேன், மற்றவங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், ஜபத்துக்கு வரப்போகிறேன். காலம் நெருங்கிருச்சு. எந்த அளவுக்கு என்னோட டைமை நான் எஃபெக்டிவாக பயன்படுத்தி கத்திற்காக ஏதாவது ஒன்று நான் செய்ய போகிறேன். ஒரு சண்டே கிளாஸ் எடுக்க போகிறேன், சிறுபள்ளியில் சேர்த்து அவங்களுக்கு கதை சொல்லித்தர போகிறேன், ஒரு காட்டேஜ் மீட்டிங் எடுக்க போகிறேன், ஒரு உதவி செய்ய போகிறேன், வராத ஆத்மாக்களை போய் சந்திக்க போகிறேன். எவ்வளவோ காரியம் இருக்குது கத்திற்காக செய்கிறதுக்கு. எனக்கு ஆண்டவர் ஒன்றுமே கொடுக்கல. இந்த ஸ்டேஜ் தான் கத்திற்கு ஊழியம் பண்ணுறது கிடையவே கிடையாது. ஸ்டேஜ் விரும்பி பெற்றுக்கொண்டது அல்ல. நான்லாம் ஊழியக்காரனாவேன்னு என் கனவுல ஒரு புள்ளி கூட, தூசில் கூட நினச்சது கிடையாது. எனக்கு அது தெரியாது. உண்மையை சொல்லுகிறேன். நான் ஒரு நாள் படுத்திருந்தேன்னா அதில் பிரசங்கம் பண்ணுற மாதிரி கனவு வந்துச்சா? அப்போல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் பாட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இன்ஜினியராக. என்னை பிடிச்சி கொண்டு வந்துட்டார். இப்போ சில நேரம் ஓடி போயிடான்னு கூட தோணுது. உங்களுக்கு தெரியும், பாஸ்டருக்கு செம்ம வாழ்விடா நினைப்பு. இப்போ அடிக்கடி சத்தம் கேட்குது, ஓடி போயிடுவோமா, நம்மளால் முடியுமா, நம்ம நின்றுமா, அப்படித்தான் வருது. கர்த்தருடைய கிருபை தாங்குகிறது. ஊழியம் செய்கிறது ஈஸி கிடையாது. வெளியே பார்க்கறதுக்கு ரொம்ப அப்படியே அலங்காரமாக இருக்கிறதுனால இல்லை, கிடையாது. அப்போ ஆண்டவர் இப்படி குணத்தை பார்த்து கூட கொடுத்துட்டார். நான் அவங்களுக்கு ஒன்று சொன்னேன், எப்பவுமே வெல்த் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே அவன் செய்கிற முதல் காரியம் என்னது? அது எதுக்காக பயன்படுத்தப்படணும்? ராஜ்யத்துக்கு கொடுக்கப்படணும். அதே மாதிரி செய்கிறான் பாருங்க. பைபிளில் போட்டிருக்கு, வாசிங்க. 1 ராஜாக்கள் சரியாக 10 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. சாப்பாடு வந்துருச்சா? 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். இந்த தடவை வித்தியாசமான ஃபுட்டு ட்ரை பண்ணியிருக்கோம். பிரியாணி போடலை. ஹலோ, பொதுவாக பிரியாணி போட்டு விட்ருவோமா? இந்த தடவை பிரியாணி கிடையாது. நீங்கள் போய் சாப்பிட்டு சொல்லுவீங்களா? வாசிக்கலாம். எங்க 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480 வருஷத்திலும் சாலமோன் இஸ்ரவேல் மேல் ராஜாவான 4ஆம் வருஷம் சீப் மாதமாகிய 2ஆம் மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்ட தொடங்கினான். இங்க போட்டிருக்கு, ராஜாவான உடனே அவன் என்ன செய்ய தொடங்கினா? கர்த்தர் ஆலயத்தை கட்ட தொடங்கினான். எத்தனை வருஷம் கட்டினா தெரியுமா? அதே அதிகாரத்தில் முடிவில் வாசிக்கும் 38ஆம் வசனத்தில், 1 பங்கும் குறையாமல் அந்த ஆலயம் முழுவதும் சகல திட்டத்தின்படியே 1 பங்கும் குறையாமல் கட்டி தீர்ந்தது. அவன் அதை கட்டி முடிக்க 7 வருஷம் சென்றது. ஒரு ஆலயத்தை எத்தனை வருஷம் கட்டியிருக்கிறான்? பணமே வராமல் வந்திருக்குமோ? பணம் குவிஞ்சு கிடந்துச்சு. அவ்வளவு நேர்த்தியாக கட்டினான், செதுக்குனான். கர்த்தர் ஆலயத்தை பிரம்மாண்டமாக கட்டினான். சரி, அப்போ பணம் ஆலயம் கட்டுறதுக்கு மாத்திரம் தானா? நமக்கெல்லாம் ஒன்றும் வேணாமா? அப்படி அடுத்த வசனம் போங்க. கண்ணா கீழே பார். அடுத்த வசனம் பார், வாசிங்க. 7ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம். சாலமோன் தன் அரண்மனை முழுவதையும் கட்டி முடிக்க 13 வருஷம். அவர் சொல்ற, ஆண்டவர் ஏன் ஆலயத்தை நீ கட்டுறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு? 7 வருஷம். டபுளை போட்டுக்கோ. உனக்கு நீ தங்கிறது கட்ட போற வீடு எவ்வளோ வருஷம் ஆக போகுது? அரண்மனை 13 வருஷம். கடவுள்னா என்னமோ நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா?
நம்மகிட்ட வாங்கி அவர் ஊழியம் பண்ணிட்டு இருக்காருன்னு கிடையாது கிடையாது கிடையாது. எனக்கு நீ அரண்மனையை கட்டுறேன்னா உனக்கு நான் கட்ட மாட்டேனாடான்ற அர்த்தம். கத்தர் வீட்டை கட்டுறதுக்காக விதைத்த உங்களுக்கு நிச்சயமாகவே கத்தர் வீட்டை கட்டுவாராக. ஆமேன். எங்களுக்கும் கட்டுவாராக, கட்டி தருவாராக. ஆமேன். ஆலயம் கட்டிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே தொடர்ந்து 2 பாயிண்ட் சொல்லி முடிக்க போகிறோம். 10ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரின் நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது அவள் விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக, எல்லாரும் வாசிப்போம், மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாசித்தாள். போதும். நீங்கள் கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா சேபா தேசத்துடைய ராஜஸ்திரி என்ன பண்ணுறா, வர்றா. எதுக்காக வர்றான்னா சாலமோனுக்கு தேவன் அருளிய ஞானத்தை கேட்கறதுக்காக வர்றா. வரும்போது என்ன, எப்படி வரல, சும்மா வரல. எப்படி வர்றா, மிகுந்த பொண்ணை கந்த வர்க்கத்தை ஏற்றிக்கிட்டு நிறைய ஒட்டகத்தோட வர்றா. வந்து அவன்கிட்ட பேசுனா ஆச்சரியப்படுறா. அவன் அரண்மனையில் போய் பார்த்தா அங்கே இருக்கிற பணிவிடைக்காரர் நிற்கிற விதம், அங்கே இருக்கிற சாப்பாடு, அலங்காரம் பண்ணப்பட்ட விதம் பார்த்து ஆச்சரியப்படுறா. ஆச்சரியப்பட்டு அவள் ஒன்று கண்டுபிடிக்கிறாப்பாங்களே, அதான் ஆச்சரியமான விஷயம். அங்கே வாசிங்க, 7 வாசிப்போம். நான் அதை என் கண்களால் காண மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். நான் கேள்விப்பட்ட பிரசாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாக இருக்கிறது. தொடர்ந்து வாசிப்போம். 9 வாசிங்க. உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க உம்மேல் பிரியம் கொண்ட உம்முடைய தேவனாய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. போதும் போதும் போதும், நல்லா கவனிங்க. இவளையும் பார்த்துட்டு அவளுக்கு யாரை தெரியுது, கர்த்தரை தெரியுது. எத்தனை பேர் நீங்க வேலை ஸ்தலத்தில் உயர்ந்தா கர்த்தர் நாம மையப்பட்டு நீங்க நம்புறீங்க? ஆமென். சாலமோனுக்கு தேவன் இப்படிப்பட்ட விஸ்டமை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னது, அந்த காரியம் பைபிள்ல போட்டிருக்கு. உலகம் ஃபுல்லாக போயிருச்சான். அது 10ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி. சாலமோன் ஆனது கிடையாது. சாலமோன் அப்படி ஆனது யார் நாமத்துக்கு மகிமை? கர்த்தருடைய நாமத்துக்கு. நான் உங்களுக்கு கேட்கிறேன், இந்த சபை விஸ்தாரமானா யார் நாமத்துக்கு மகிமை? சத்தமா சொல்லுங்க. கர்த்தருக்கு. கர்த்தருக்கு மகிமை. சேபா ராஜஸ்திரி மாத்திரம் கிடையாது. அதே அதிகாரத்தில் வாசித்து முடிக்க போறோம். 23ஆம் வசனம். சாலமோன் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கதற்காக சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். போதும். நீங்க வேலை பார்க்குறீங்கன்னா, ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்றீங்கன்னா, உங்களுக்கு எது முக்கியம்னு கேட்டால் ஞானம் தான் ரொம்ப முக்கியம். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தை கேட்பதற்காக எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், சாலமோனுடைய முக தரிசனத்தை நாடினார்கள். இவன் போய் யாரையும் தாங்க, அது தாங்க, எனக்கு வேலை கிடைக்குமா, ஆத்மா வருமா, அப்படி இப்படிலாம் இல்லை. எதுவுமே இவன் போற மாதிரி இல்லை. அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுது. ஆமென். தேவன் அருள் ஞானம் என்ன செய்யுது, எல்லாரையும் கொண்டு வருது பாருங்க. வேலை ஸ்தலத்தில் பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற கிரியேட்டிவிட்டி பணத்தை கொண்டு வரும். யுக்தி, யோசனை. பாவி நாஸ்தியோ நீதிமானுக்கு சேர்த்து வைக்கப்படும் போட்டிருக்கு இல்லையா, எப்படிங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும் கேட்டா, கர்த்தர் தொழில் செய்கிறது கொடுக்கிற யோசனை, யுக்தி, அந்த மெத்தட் கொடுப்பார். சாலமோன் கொடுத்தார். தொடர்ந்து வாசிப்போம். அங்க 25. வருஷா வருஷம் அவரவர் தங்கள் காணிக்கையாகிய வெள்ளி பாத்திரங்களையும் பொற்பாத்திரங்களையும் வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் கந்தவர்க்கங்களையும் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் கொண்டு வருவார்கள். போதும். வருஷம் என்ன பண்றாங்க, சகல தேசத்திலிருந்தும் இவனுக்கு காணிக்கை என்ன செய்யுது, வருது. இவன் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்குற ஆளா இருக்கான். இவனுக்கிட்ட இருக்க விஸ்தம்னா என்ன தெரியுமா, பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்குது, சொல்யூஷன் கொடுக்குது. அப்போ எல்லாரும் அவனை தேடி வர்றாங்க, சந்தேகத்தை நிவர்த்தி பண்றாங்க. நிவர்த்தி பண்ணிட்டு சும்மா போகல, என்ன பண்றாங்க, காணிக்கையோட அவனை சந்திக்கிறாங்க. அப்ப தேவன் அவனுக்கு கொடுத்த ஞானம். பணம் எப்படி வருது பார்த்தீங்களா? தேவன் எங்க வச்சாரோ அங்க சிறந்து இருக்கணும். தேவன் நமக்கு என்ன அழைப்பு கொடுத்தாரோ அதை செய்யணும். தேவனுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்திருக்காரு, அந்த கிஃப்டை பயன்படுத்தணும். ஜனங்களுக்காக பயன்படுத்தணும், கர்த்தருக்காக பயன்படுத்தணும். அந்த கிஃப்ட், அந்த ஞானம் பணத்தை கொண்டு வரும். இது வரைக்கும் நீங்க பணத்தை தாறுமானவரை கேட்டுக்கிட்டீங்கல்ல, அப்படி கேட்காதீங்க. கர்த்தாவே, பணத்தை சம்பாதிக்க எனக்கு ஞானத்தை தாரும். என்ன சொல்லுங்க, கர்த்தாவே, ஜாதிகளின் செல்வம் என் கையிலே வரும்படிக்கு ஞானத்தை தாரும். அப்ப நம்ம பிள்ளைகள் எங்கோ வேலைக்கு போறாங்க, கர்த்தர் அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறாரு. பணம் வருமா வராதா? கண்டிப்பா வரும். ஆகவே கர்த்தர் நாமம் சாலமோன் வாழ்க்கை மூலமாக மகிமைப்பட்டது. இன்றைக்கும் கர்த்தர் அப்படி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காலையிலேருந்து நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம், 3 செஷன் பார்த்துருக்குறோம்.
எத்தனை பேருக்குள்ள நம்பிக்கை வந்திருக்குது? இந்த கடைசி காலத்தில் வெல்த் டிரான்ஸ்ஃபர் வந்து நடக்க தான் போகுது. ஆமேன். நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை இறுதியை நம்புவது என்று எத்தனை பேர் நீங்கள் சொல்லுகிறீர்கள்? ஆமேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, இஸ்ரவேல் ஜனங்கள், சாலமோன் வாழ்க்கையில், யோசேப்பின் வாழ்க்கையில் செய்த கர்த்தர் எனக்கும் செய்வார் என்று எத்தனை இறுதியை நம்ப ஆரம்பிக்குது? ஆமேன். எத்தனை பேருடைய இருதயம் கர்த்தர் ராஜ்யத்தை ஃபோக்கஸ் பண்ணுது? ஆமேன். எத்தனை பேருடைய இருதயம் வந்து கர்த்தர் எதை விரும்பார் என்பதை நீங்கள் ஆசைப்படுறீங்க? அப்படி உங்கள் உள்ளம் திருப்பப்படுமானால், சோதனை வரும்போது சோர்ந்து போகாமல், அது எனக்குள்ள தேவன் விரும்புகிற குணாதிசயத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? சூழ்நிலை இதாக இருக்கும் போதெல்லாம் என் கனவு உழைஞ்சு போயிடாது, இது என்ன இன்னும் அதிகமாக கனவுக்கு நேராக கொண்டு போய் எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன். அப்படிப்பட்ட குணாதிசயம் நமக்குள்ள உருவாக 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 நான் சொல்கிறேன், பணத்தை கொண்டு வர வேலையை கர்த்தர் பார்த்துக்கிடுவார். நிச்சயமாகவே ஜாதிகளின் செல்வம் உங்கள் கையிலையும் உங்கள் பிள்ளைகள் கையில் உங்கள் சந்ததியின் கையில் வரும். இந்த சபைக்கு நேராக வரும். நிச்சயமாகவே இன்றைக்கு நாம் செய்த அவர் கொடுத்த அந்த வார்த்தையை அற்புதங்கள் அடையாளங்களாலும் கர்த்தர் உறுதிப்படுத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.